அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது தேர்தல் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இன்று தஞ்சாவூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார். முன்னதாக தஞ்சாவூர் வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அலைக்கடலென லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடனும் தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி என்ற லட்சிய முழக்கத்துடனும் தமது தேர்தல் பிரச்சாரத்தை சென்னையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கினார். சென்னையை தொடர்ந்து விருதாச்சலம், தர்மபுரி, அருப்புக்கோட்டை, காஞ்சிபுரம், சேலம், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை, விழுப்புரம், கோயம்புத்தூர், பெருந்துறை ஆகிய இடங்களில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களில் லட்சோப லட்சம் பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுக தொண்டர்களிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றி அஇஅதிமுகவுக்கு வாக்கு சேகரித்தார். பெருந்துறை பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையையும் முதலமைச்சர் வெளியிட்டு பொதுமக்களின் பேராதரவையும் வரவேற்பையும் பெற்றார். மேலும் தாம் போட்டியிடும் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றி வாக்கு சேகரித்தார். சட்டமன்ற தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணத்தின் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தஞ்சாவூரில் இன்று தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தஞ்சாவூர் மாநகராட்சி திடலில் இன்று மாலை லட்சக்கணக்கான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் அலைக்கடலென திரண்டிருந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றினார். முன்னதாக சென்னை போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பின்னி சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை, விமான நிலைய பகுதி உள்ளிட்ட இடங்களில் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு நின்று வாழ்த்து முழக்கங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை விமான நிலையத்தில் அஇஅதிமுக அவைத்தலைவர் திரு இ. மதுசூதனன், அமைச்சர்கள் திருமதி ப. வளர்மதி, திருமதி எஸ். கோகுல இந்திரா ஆகியோர் முதலமைச்சருக்கு மலர் கொத்துகள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமைச்சர்கள் திரு ஆர். வைத்திலிங்கம், திரு ஆர். காமராஜ், தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம். ரெங்கசாமி எம்எல்ஏ, நாகை மாவட்ட கழக செயலாளர் திரு ஓ. எஸ். மணியன், அமைச்சர் திரு கே. ஏ. ஜெயபால் ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மலர் கொத்துகள் வழங்கி வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 4 புறங்களிலும் வாகனத்தில் சுற்றி வந்து அங்கு லட்சக்கணக்கில் திரண்டிருந்த கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் பார்த்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை குறிக்கும் வகையில் தமது விரல்களை உயர்த்தி காண்பித்து அனைவருக்கும் தமது நல்லாசிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கும் விதமாக சாலையின் இருமருங்கிலும் கழக கொடி தோரணங்கள், வாழை மரங்கள் மற்றும் கரும்புகளால் ஆன தோரணங்கள் அழகுற அமைக்கப்பட்டிருந்தன. காய்கறி மற்றும் கனிகளால் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான தோரணம் அனைவரையும் கவர்ந்தது. அன்னையர் தினத்தை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் பதாகைகளுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்கள் கழக கொடிகளையும் வரவேற்பு பதாகைகளையும் இரட்டை இலை சின்னங்களையும் தங்கள் கைகளில் ஏந்திய வண்ணம் புரட்சித் தலைவி அம்மா வாழ்க என்று விண்ணதிர முழக்கமிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர். செண்டை மேளங்கள், பேண்ட் வாத்தியங்கள் உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகள் முழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செல்லும் வழியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் திரண்டு முளைப்பாரி மற்றும் பூரணகும்ப மரியாதை அளித்தனர். பொதுக்கூட்ட மேடை அருகே அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயில், அருள்மிகு சித்தி விநாயகர் கோயில், அருள்மிகு அதிர்ஷ்ட விநாயகர் கோயில், அருள்மிகு வெள்ளை விநாயகர் கோயில் உள்ளிட்ட 9 கோயில்கள் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அங்கு திரண்டிருந்த லட்சோப லட்சம் கழக தொண்டர்களும் பொதுமக்களும்
அம்மா வாழ்க என்ற வாழ்த்தொலி முழக்கம் எட்டு திக்கும் எதிரொலிக்க எழுச்சிமிகு வரவேற்பளித்தனர். பொதுக்கூட்ட திடலில் லட்சக்கணக்கில் அலைக்கடலென திரண்டிருந்த பொதுமக்களையும் அஇஅதிமுக தொண்டர்களையும் பார்த்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை குறிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது விரல்களை உயர்த்தி காண்பித்து அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து மகத்தான வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அன்புடன் கேட்டுக் கொண்டார். பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த உற்சாகத்தோடும் எழுச்சியோடும் புரட்சித் தலைவி அம்மா வாழ்க என விண்ணதிர வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி எங்கள் வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கே என்று உறுதியளித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களின் பேராதரவை தெரிவித்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு இன்றைய தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அலைக்கடலென திரண்டிருந்து பேராதரவு அளித்ததை பார்க்கும்போது தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுகவின் வரலாறு காணாத வெற்றி உறுதி என்பது மென்மேலும் தெளிவாகியுள்ளது.